சற்று முன் ரோபோசங்கர் திடீர்னு மிகப்பெரிய அளவுல மயக்கம் ஏற்பட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி ரோபோசங்கர் மகளுக்கு என்ன ஆச்சு? எதனால அவங்க திடீர்னு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க? ரோபோசங்கர் இறந்து 10 நாட்களுக்கு மேல ஆக போகுது. அவருடைய இழப்ப சினிமா துறையோ இல்ல தமிழக மக்களோ மறந்திருக்கலாம். ஆனா அவங்க குடும்பத்தினால அதை மறக்க முடியல. ஏன்னா மறக்க முடியாத ஒரு சோகம் தான் ரோபோசங்கருடைய வாழ்க்கையில் நடந்த பல கசப்பான விஷயங்கள். ரோபோசங்கர் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. அப்படி கஷ்டத்தை அனுபவிச்சாலும் தன் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாராம். அவர் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே வீட்டுல இருக்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ரோபோசங்கர் இல்லாத வீட்டுல இவங்களால நிம்மதியா இருக்கவே முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் ரோபோசங்கருடைய நினைப்பு அவங்கள ரொம்பவுமே போட்டு வாட்டி எடுத்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ரோபோசங்கரை நினைக்காம இருக்க முடியாத அவங்க குடும்பத்தினர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோபோசங்கருடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக நேற்று தினம் அவங்களுடைய மகள் அவங்களுடைய உறவினர்கள் ஒரு சில பேர் அழைச்சிக்கிட்டு திருப்பதிக்கு போயிருக்காங்க. ரோபோசங்கர் மகள் திருப்பதிக்கு போன ரோபோசங்கர் மகள் அங்கிருந்து கிளம்பி காசியும் போயிருக்காங்க. திருப்பதிலையும் காசிலையும் தன்னோட அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்படி கரைச்சிங்கன்னா கண்டிப்பா அவரு கடவுளா போய் உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு. அதன் காரணமா தான் ரோபோசங்கர் மகள் திடுதிப்புன்னு கிளம்பி திருப்பதிக்கும் காசிக்கும் போயிருக்காங்க. அப்படி முதல்ல காசில போயிட்டு அவங்களுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக அந்த தண்ணியில போயிட்டு கரைக்க போயிருக்காங்க. அப்படி கரைக்க போனப்போ திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி அவங்க கீழே விழுந்திருக்காங்க. அப்போ அவருடைய கணவர் போய் புடிச்சிட்டாராம். இருந்தாலும் விழுந்ததுல அவங்களுடைய கால் பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அஸ்தி பொத்துன்னு தண்ணில விழுந்துருச்சு. அதாவது அஸ்தியை பாதி காசுலையும் பாதி திருப்பதிலையும் கரைக்கணுங்கிறது அவங்களுடைய ஜோசியர் சொன்ன ஒரு வாக்கு. ஆனா மொத்த அஸ்தியுமே அவங்க கையை மீறி படிக்கட்டுல விழுந்து அது பானை நொறுங்கி டோட்டலா தண்ணியில கரைஞ்சு போச்சு. அதுல இவங்க மகளுக்கு பயங்கரமா அடியும் ஏற்பட்டிருக்கு. உடனே அவருடைய கணவரும் அவங்களுடைய உறவினர்களும் அவங்களை தூக்கிட்டு வந்து பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிச்சு மட்டும் இல்லாம அவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது கால்ல பயங்கரமான பிராக்சர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி அவங்க குடும்பத்தினருக்கு இன்னும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ரோபோசங்கர் இறந்ததே இன்னும் அவங்களால தாங்கிக்க முடியல, மறக்க முடியல. இந்த நேரத்துல அவங்களுடைய மகளுக்கு அஸ்தியை கரைக்க போன இடத்துல இப்படி ஒரு பிராக்சர், இன்னும் ஸ்லிப்பா இருந்தா மண்டையில இன்னும் கூட பலமான காயம் ஏற்பட்டு அவங்களுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. இது என்ன நம்ம குடும்பத்துல வந்து மிகப்பெரிய சோதனை. இப்பதான் அப்பா இறந்து போனாரு, அதுக்குள்ள எனக்கு கால பிராக்சர். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அம்மாவை எப்படி பாத்துக்க முடியும், அம்மாவை எப்படி சமாதானப்படுத்த முடியும், ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரோபோசங்கர் மகள் இப்போ மிகப்பெரிய ஒரு சோகத்துல மூழ்கிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ரோபோசங்கர் மனைவி மிகப்பெரிய உள்ள சோகத்துல மூழ்கிருக்காங்க. ஒரு பக்கம் கணவனை இழந்துட்டேன், இன்னொரு பக்கம் மகளுக்கு இப்படி ஒரு சோகம். என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம், நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு ரோபோசங்கர் மனைவி பயங்கரமா கண்ணீர் விட்டு கதறியும் அழுதுருக்காங்க.